பார்ட்டிகளுடன் அவ்யக்த பாப்தாதாவின் சந்திப்பு. எப்படி குடும்பத்தில் எல்லைக்குட்பட்ட படைப்பாளர் என்று கூறப்படுகிறீர்கள், அதேபோல் பிராமண வாழ்க்கையில் தன்னை இயற்கை மற்றும் மாயாவின் படைப்பாளர் என்று புரிந்து கொண்டு நடக்கிறீர்களா? படைப்பவர் ஒருபொழுதும் தன்னுடைய படைப்பின் வசமானவராகவும் அடிமையாகவும் ஆவதில்லை. படைப்பவர் என்றால் எஜமானன். எஜமானன் ஒருபொழுதும் அடிமையாவதில்லை, அதிகாரியாக இருப்பார்கள். 63 ஜென்மங்களோ கூண்டில் இருந்தீர்கள். இப்பொழுது தந்தை வந்து கூண்டிலிருந்து விடுவிக்கிறார். எப்பொழுது விடுபட்ட ஆத்மா ஆகிவிட்டீர்கள் என்றால் கூண்டிற்குள் மீண்டும் ஏன் செல்ல வேண்டும்? அதாவது பந்தனத்தில் ஏன் வர வேண்டும்? பந்தனமற்றவராக இருக்கிறீர்களா? ஒருபொழுதும் என்ன செய்வது? மாயா வந்துவிட்டது, விரும்பவில்லை ஆனால் வந்துவிட்டது என்று அப்படி பேசவோ அல்லது நினைப்பதோ இல்லையே. முயற்சி செய்பவர்களாக இருக்கிறோம். இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சம் அப்படித்தான் இருக்கும். கர்மாதீத் நிலை இன்னும் அடையவில்லைதானே என்ற இந்த மாதிரியான எண்ணம் முயற்சி செய்வதில் பலகீனமானவராக ஆக்குவது. தந்தை மூலமாக கிடைத்திருக்கும் பொக்கிஷம் மற்றும் அந்த பொக்கிஷத்தின் சுகம் மற்றும் ஆனந்தத்தின் அனுபவத்தை இப்பொழுது செய்யவில்லை என்றால் சத்தியுகத்தில் கூட செய்ய மாட்டீர்கள். தந்தை மூலமாக இந்த பொக்கிஷங்கள் பிராப்தியாகி இருக்கின்றன என்ற இந்த எண்ணம் சத்தியுகத்தில் வெளிப்படாது. இப்பொழுது திரிகாலதரிசியாக இருக்கிறீர்கள், தந்தையின் எதிரில் இருக்கிறீர்கள். பிறகோ தந்தை வானப்பிரஸ்தத்தில் சென்று விடுவார். இப்பொழுது என்ன அடைய வேண்டுமோ அதை இப்பொழுதே அடைய வேண்டும். அடைந்து விடுவோம் என்று அப்படி இருக்க வேண்டாம். மாயா பார்க்கவே முடியாத அளவிற்கு அந்த அளவு முழு நாளும் குஷியில் தன்னையே மறந்திருங்கள். மாயா தூரத்திலிருந்தே ஓடிவிடும். எப்படி இன்றைய நாட்களின் மின்சாரம் அந்த மாதிரி சக்திசாலியாக இருக்கிறது, அதன் தொடர்பில் வரும் மனிதன் தூரமாக வீசப்பட்டு விடுகிறார், ஷாக் அடித்து விடுகிறது. அந்த மாதிரி ஈஸ்வரிய சக்தி மாயாவை தூரமாக வீசிவிட வேண்டும். அந்த மாதிரி கரண்ட் இருக்க வேண்டும். ஆனால் யாரிடம் கரண்ட் இருக்கும்? யாருடைய தொடர்பு சரியாக இருக்குமோ அவரிடம்தான். கனெக்ஷன் சரியில்லை என்றால் கரண்ட் வராது. கனெக்ஷன் என்றால் எந்த நேரம் நினைவில் அமருகிறீர்கள் அந்த நேரம் கனெக்ஷன் சரியாக இருப்பது என்பது மட்டுமல்ல. ஆனால் காரியங்கள் செய்து கொண்டே ஒவ்வொரு வினாடியும் கனெக்ஷன் இணைந்திருக்க வேண்டும். கரண்ட் வரும் அளவிற்கு துண்டிக்கப்படாத கனெக்ஷனாக இருக்க வேண்டும். பாண்டவர்களின் பட்டமே வெற்றி அடைபவர்கள் என்பதாகும். ஒவ்வொரு கல்பத்திலும் வெற்றி அடைபவர்கள், இது உறுதியானது. தன்னுடைய நினைவு சின்னத்தை பார்த்து குஷி ஏற்படுகிறது இல்லையா? தினமும் அமிர்த வேளையில் தந்தை வரதானம் கொடுக்கின்றார். ஒருவேளை தினசரி வரதானத்தை பெற்றுக்கொண்டிருந்தீர்கள் என்றால் ஒரு பொழுதும் பலகீனமானவர் ஆக முடியாது. வரதானத்தை பெறுவதற்கு பாத்திரமானவராக மட்டும் ஆக வேண்டும். என்னென்ன வேண்டுமோ அவை அனைத்தும் அமிர்த வேளையில் கிடைக்க முடியும். இது விசேஷமாக பிராமணர்களுக்காக நிச்சயிக்கப்பட்ட நேரமாகும். எப்படி உலகிற்கு அவர் எவ்வளவுதான் பெரிய மனிதனாக இருந்தாலும் தன்னுடைய குடும்பத்திற்காக விசேஷமாக நேரம் வைத்திருப்பார், அப்படி அமிர்த வேளை விசேஷமாக குழந்தைகளுக்காக இருக்கிறது. அதற்கு பிறகு உலகிலுள்ள ஆத்மாக்களுக்காக இருக்கின்றது. முதல் வாய்ப்பு குழந்தைகளுக்கானது. அப்படியானால் அனைவரும் மிக நல்ல முறையில் வாய்ப்பை எடுத்துக்கொள்கிறீர்களா? இதில் அலட்சியமானவர்கள் ஆகாதீர்கள். மாயாவை வென்ற குழந்தைகளை பார்த்து பாப்தாதாவிற்கும் குஷி ஏற்படுகிறது. யார் அடிக்கடி ஏறுகிறார் மற்றும் இறங்கிக் கொண்டே இருக்கிறார் என்றால் தந்தையும் பார்த்து இரக்கமனமுடையவராக இருக்கும் காரணத்தால் விசேஷமாக அந்த ஆத்மாக்களை இவர்கள் எப்பொழுது மாயாவை வென்றவர்கள் ஆவார்கள் என்று இரக்கம் நிறைந்த பார்வையோடு பார்க்கிறார். நல்லது. வரதானம். ஒவ்வொருவருக்கும் அன்பு மற்றும் சக்தியின் பாலனை கொடுக்கக்கூடிய அன்பின் களஞ்சியத்தால் நிரம்பியவராகுங்கள். எந்த குழந்தைகள் அனைவருக்கும் எவ்வளவு தந்தையின் அன்பை கொடுக்கிறார்களோ அந்த அளவு அன்பின் களஞ்சியம் நிரம்பியிருப்பதாக இருக்கும். எப்படி ஒவ்வொரு நேரமும் அன்பின் மழை பொழிந்து கொண்டிருக்கிறது என்று அந்த மாதிரி இருக்கும். ஒரு அடியில் அன்பை கொடுங்கள் மற்றும் அடிக்கடி அன்பை பெறுங்கள். இந்த நேரம் அனைவருக்கும் அன்பு மற்றும் சக்தி தேவையாக இருக்கிறது என்றால் யாருக்காவது தந்தை மூலமாக அன்பை கொடுங்கள், யாருக்காவது சக்தியை கொடுங்கள்.
அதன் மூலம் அவர்களுடைய ஊக்கம் உற்சாகம் எப்பொழுதுமே நிரம்பி இருக்கட்டும். இதுதான் விசேஷ ஆத்மாக்களின் விசேஷமான சேவையாகும். ஸ்லோகன்: யார் மாயாவி சாதுரியத்திலிருந்து விலகி இருக்கிறார்களோ அவர்கள்தான் தந்தைக்கு மிக பிரியமானவர்கள். ஓம் சாந்தி. तो बच्चों को तो सर्विस करनी है. जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है. एक गीता है बगैर ये राजयोग है ना. बच्चे कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको. ओम शांति.